சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்துகளில் 50 மாதங்களில் 93 பேர் உயிரிழந்துள்ளனர். வெயில் தகிக்கும் நேரத்தில் பாஸ்பரஸ் நடுவே உழைக்கும் ஊழியர்களை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன, உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தேனீக்கும் எறும்புக்கும் சவால் விடுக்கும் சுறுசுறுப்புடன் செயல்படும் பட்டாசு தொழிலாளர்களின் வேகம்தான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு குட்டி ஜப்பான் என்ற பெயரை பெற்றுத்தந்தது. 1960களில் தொடங்கப்பட்ட பட்டாசு தொழில் உழைப்பாளிகளின் தியாகத்தால் தனக்கென தனி முத்திரை பதித்திருக்கிறது. சிவகாசியை சுற்றியுள்ள கிராமங்களிலும் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி உற்பத்தி குடிசை தொழிலாக இன்றளவும் நடந்து வருகிறது. தீப்பெட்டி, அச்சகம், பட்டாசு தயாரிப்பு என பம்பரமாக சுழல்கிறது சிவகாசி. இந்தியாவின் 80 விழுக்காடு தீப்பெட்டிகளை உற்பத்தி செய்யும் சிவகாசி நாட்டிற்கு தேவையான பட்டாசுகளில் 90 விழுக்காட்டையும் சளைக்காமல் தருகிறது. இங்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50,000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நகரத்தின் தட்பவெப்ப சூழல்தான் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி உற்பத்திக்கு உகந்தது. ஆனால் அதுவே பெரும் துயரங்களுக்கு காரணம் என்றால் நம்ப முடிகிறதா? பழைய காகிதம், கந்தகம், வெடியுப்பு, அலுமினியம், சணல், அட்டைப்பெட்டி ஆகிய அனைத்தும் நெருப்புக்கு விருப்பமானவை. வேதிப்பொருட்களை கலந்து காகித சுருளுக்குள் நிரப்பி திரி இணைத்து பூச்சரம் போல் சரவடி கட்டுவதில் சிவகாசியை மிஞ்ச முடியாது. நட்சத்திரங்களை ஆச்சரியப்படுத்தும் வான வேடிக்கையும் சிவகாசியின் சிலிர்ப்பூட்டும் உற்பத்திதான். ஆனால் கந்தகம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட வெடித்து சிதறும் நெருப்புக்கு நெருக்கமான ரசாயனங்களின் நடுவே உழைக்கும் மக்களின் உயிர் திடீரென ஏற்படும் விபத்தால் வெடியோடு சிதறி கருகிவிடுகிறது. ஆண்டுதோறும் பட்டாசு உற்பத்தி கிடங்குகளின் விபத்து அதிகரிக்கும் நிலையில் இதுவரை நடந்த விபத்துகளில் ஏற்பட்ட உயிரிழப்பு உள்ளிட்டவை குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் புதிய தலைமுறை தரப்பில் விளக்கம் கேட்டு பெறப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் 1087 பட்டாசு ஆலைகள் உள்ளதாக கூறியுள்ள ஆட்சியர், 2963 மொத்த மற்றும் சில்லறை பட்டாசு கடைகள் செயல்படுவதாக விளக்கமளித்தார். 2020 ஜனவரி முதல் பிப்ரவரி 2024 வரையான 50 மாதங்களில் 83 ஆலைகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் 4 கடைகள் எரிந்திருப்பதாகவும் கூறியுள்ள தீயணைப்புத்துறை, இந்த காலத்தில் 93 நபர்கள் உடல் கருகி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோருக்கு மத்திய மாநில அரசுகளின் நிவாரணங்கள் போய் சேர்ந்துள்ளதா, விதிமீறி செயல்பட்ட எத்தனை ஆலைகள் மூடப்பட்டன உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்த மாவட்ட நிர்வாகம் அந்த தகவல்களை அலுவலக வேலை நாட்களில் நேரில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆய்வுக்கு செல்வதற்கு முன்பாகவே பட்டாசு உரிமையாளர்களுக்கு தொலைபேசியில் தகவல் கூறிவிட்டு ஆய்வு என்பது கண்துடைப்பாக நடைபெறுகிறது. ஆய்வு என்ற பெயரிலே பட்டாசு தொழிற்சாலை முதலாளியிடம் மாவட்ட நிர்வாகம் கையூட்டு பெற்றுக்கொண்டு உயிரோடு விளையாடுகிறது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாகும். பட்டாசு ஆலைகளில் ஆய்வு செய்யாமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தேர்தல் பணி இருப்பதாக காரணம் காட்டி ஆய்வு மேற்கொள்ளாமல் இருந்த அதிகாரிகள் தேர்தல் முடிந்த பிறகும் சாக்குப்போக்குகளை கூறி தொழிலாளர்களின் உயிரோடு விளையாட வேண்டாம் என சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.